சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். சார், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல ராமதாஸ் அவர்களின் மகள் பேசுறாரு, அன்புமணி RSS அடிமை, நாங்க திமுகவின் அடிமை அப்படின்னா திமுகவை நோக்கி ராமதாஸ் நகர்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அதிரடியா ராமதாஸுக்கு சீட்டு கொடுத்து அன்புமணியை கலத்தி விட்டுடலாம். அன்புமணி எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம். எடப்பாடி பழைய கில்லாடி, சாதாரண ஆள் இல்லை. 10.5 கொடுத்துக்கிட்டு 23 சீட்டை எப்படி உங்களுக்கு டேக்கிள் பண்ணாரு? நீங்க 10.5 வாங்கிக்கிட்டு தனிச்சு போயிருங்களோன்னு பயத்துல தானே ஒரு கையில காசு வாயில தோசை போனாரு இல்லையா? சரிதானா? அப்ப இதுல அலர்ட்டா இருக்க வேண்டியது அன்புமணி தான். 10.5 வச்சு களமாடணும், வன்னியருக்கு தனி ஒதுக்கீடை வச்சு களமாடணும். ஜாதிவாரி கணக்கெடுப்புல எல்லாம் சீமான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, கருணாநிதி தெலுங்கர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா எடப்பாடி தீர்மானம் போட்டு விஜய் சொல்லி அன்புமணி சொல்லி ஸ்டாலின் நெருக்கடி கொடுக்கலான்னா நான் தாயா ஜாதிவாரி கணக்கு கொடுத்து சரியானவன். எம்ஜிஆரே தமிழனுக்கு துரோகம் பண்ணிட்டான். இது வன்னியருக்கு எதிராக எம்ஜிஆர் அன்னைக்கு பண்ண துரோகத்தை இன்னைக்கு சீமான் அடிக்கிறாரு. அன்னைக்கு எல்லாரும் ரசிச்சாங்க. எம்ஜிஆர் பெரிய அறிவாளி புத்திசாலின்னு கொஞ்சம் பேர் எம்ஜிஆரை ப்ரொமோட் பண்ணி எம்ஜிஆர் அதில் ஸ்கோர் பண்ணார். நான் மறக்க வரல. அது தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை 25 கோடி ஆயிட்டாரு, 30 கோடி ஆயிட்டாரு. பாமகவோட வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளி போராட்டம் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு சீமான் அடிக்காரு, மலையாளி தமிழனுக்கு அதுல துரோகம் பண்ணிட்டான், மேனன் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஜாதிவாரி கணக்கு நடத்தலன்னு எம்ஜிஆரை நெத்தி அடியா அடிக்கிறாரு. அப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி சீமானே எம்ஜிஆரையும் அடிக்காருன்னா எடப்பாடி பிளால ஒன்று தமிழை அடிக்க கூடாது, அதுக்காக எம்ஜிஆரே தூக்கி போட்டு அடிக்கிறாரு. எங்க உண்மைதாங்க, சீமான் சொல்றதான் சொல்றேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மகத்தான மனிதர், கலைஞரோட புத்திசாலி, கிராமப்புறத்துல படிச்சவங்களை அட்டவணைக்குரிய மக்கள் எல்லாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நான் பாராட்டேன். பட் சீமான் அடிக்கிற அடியில ஜாதிவாரி கணக்கெடுப்பை டைல்யூட் பண்ணி தள்ளிட்டாரு. விஜய்க்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எம்ஜிஆரை போக்கஸ் பண்ணி போலித்தனம். நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்றது களத்துக்குள்ள உதவாது. எடப்பாடிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே செயல்பட்டவர். அப்போ இந்த இடத்துக்குள்ள எடுத்து வை 10.5 அப்படின்னு எடப்பாடியில் அன்புமணி நிற்கிறது தான் அவருக்கு பலன் கொடுக்கும். எடப்பாடி கிட்ட அலர்ட்டா இருக்கணும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட அலர்ட்டா இருக்கணும். இது அன்புமணிக்கு நம்மளுடைய ஒரு பணிவான அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். இதுல நம்ம கருத்து எடப்பாடி கிட்ட அன்புமணி ஏமாந்துடக்கூடாதுங்கிறது. ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமி. இல்ல, ராமதாஸ் ஐயாவுடைய முடிவு, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதுக்குள்ளே போகல. எடப்பாடி கிட்ட அன்புமணி ஏமாந்துடக்கூடாது. ராமதாஸுக்கு டிஎம்கே ஆப்ஷன், எடப்பாடி ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனும் இருக்கு. பாஜக தான் ஏசுறாரு, எடப்பாடி ஏசல. அப்படியா? கூர்ந்து பார்த்தா தெரியும். எடப்பாடி தான் கூட்டணி முடிவு கொண்டு வரேன்னா அன்புமணியை திராட்டில் விட்டுக்கிட்டு ராமதாஸை கையில் எடுத்துட்டு போயிடலாம். சார் நம்ம சொன்னா கரெக்டா இருக்கும் சார். நம்ம அன்னைக்கு 96 கலைஞர் ராமதாஸை சேர்க்க மாட்டாருன்னு 5 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன். 5 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன். ராமதாஸ் ஷாக் ஆயிட்டாரு. நம்மளை சேர்க்க மாட்டாரா, எவ்வளவு பலம் நம்ம அப்படின்னு நினைச்சாரு. இல்லைங்க, அவருக்கு அதுல லாபம் இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா மற்ற வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் இவங்க கூட சேர்ந்து வன்னியர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவீங்க, நெருக்கடி கொடுப்பீங்கன்னு நினைப்பாரு. உங்களை சேர்த்தா வடக்க ஜெயிக்கும், மற்ற இடங்கள்ல ஜெயிக்காது. அதனால மற்ற இடங்களை ஜெயிக்காம வடக்க மட்டும் ஜெயித்தா வெற்றி உங்களுக்கு வரும். இப்படி பல பாயிண்ட்ஸ்ல ஏன் எடுக்க மாட்டாரு உங்களைங்கிறத தெளிவா எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரிதான் 96 எடுக்கல. அதே மாதிரி இப்பவும் அன்புமணி அலர்ட்டா இருக்கணுங்கிறதா என்னோட பார்வை. ராமதாஸுக்கு டிஎம்கே ஆப்ஷன்ல சிக்கல் இருக்கு. திருமாவளவனை தான் ஸ்டாலின் இருப்பார். அப்படிங்களா? கண்டிப்பா வெற்றி பெற்றவங்க, வெற்றி வீரர். இல்ல, ராமதாஸ் அவர்கள் உள்ள வர்றது ஸ்டாலின் விரும்புறாரா விரும்பலையா? புரோ வன்னியர் பண்ணிட்டு பெறுவாருங்க. அது பறையர் வன்னியர் சிக்கலாயிடக்கூடாது. முகமது ஆசிப் வெள்ளூர்ல தோத்தாரு என்டி சண்முகத்துக்கிட்ட. என் நண்பர், பெரிய ஆர்கனைசர், டேலண்டட் ஆர்கனைசர், ரயில்வே மந்திரியால இருந்து பெரிய இதுகளை பண்ணவர் என் நண்பர் ஏகமூர்த்தி. என்ன இருந்தாலும் என்னைக்குனாலும் என்கிட்ட அண்ணாச்சின்னு ரொம்ப அன்பா பாசமா இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அன்னைக்கு கூட சொன்னாரு, வன்னியர்னா எனக்கு ஒரு அண்ணாச்சி, நான் வன்னியர்னா நீங்க நின்றுங்க, உங்களை நான் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்ன ஒரு சகோதரர் தான் ஏகமூர்த்தி. அவர் SS திருநாவுக்கரசன் ஒரு முதலியாரை தான் ஜெயித்தார். அந்த இடத்துல ஒரு வன்னியரை போட்டிருந்தா சிக்கிருக்கும். அதைத்தான் நான் ஜெயலலிதா மேட்ட சொன்னேன். நீங்க பாமக டாக்டர் ஐயாவை எதிர்கொள்ளணும்னா ப்ரோ வன்னியர் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆண்டி ராமதாஸ் பண்ணுங்க. அதுக்காக ஐயாவை கைது பண்ணி கொடுமைப்படுத்தினதுக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்து நம்ம வெளிப்படையா ஓப்பனா தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஆளு.
ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க ப்ரோ வன்னியர் பண்ணாங்க. 8 வன்னியர் கேண்டிடேட் போட்டாங்க, 45 வன்னியர் கேண்டிடேட் போட்டாங்க. ஸ்டாலினும் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுவார். இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் எல்லா ஜாதியாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட் வன்னியர், எங்க ஒரு டென்னிஸ் மாதிரி. செல்வ கணபதி ஒரு ஆர்கனைசர் வன்னியர். ஜெகத் ரட்சகன் வீரவன்னியர் பிரிவு நடத்தினவர். இவர் துரைமுருகன் கன்சிஸ்டன்டாட்டே ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிறகு மகனுக்கு மாவட்ட செயலாளர் 2 இதை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து அன்னியூர் சிவாவை தான் போட்டாரு, உடையார போடுவாங்கன்னாங்க, சிவாவை தான் போட்டாரு. இதை தாண்டி சத்ரியன் சுதாவுக்கு தான் டிக்கெட் வேணும், வன்னியருக்கு தான் டிக்கெட் வேணுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அதனாலதான் இன்னைக்கும் ஸ்டாலினுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்க முடியுமான்னு அலைகிறாரு. தென் கடலூர்ல வந்து விஷ்ணு பிரசாத் தான் காங்கிரஸுக்குள்ள வன்னியர் தான். அப்ப கூட்டணி கட்சியிலே 2 வன்னியர்களை அவங்க இது பண்ணி ப்ரோ வன்னியரா பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் ப்ரோ வன்னியராட்டு அதிக வன்னியர் கேண்டிடேட்டை போட்டு இதை கன்சால்டேட் பண்ணதுதான் பார்ப்பாரே தவிர, சபா ராஜேந்திரன் அவங்க போன்றவங்களாம் எனக்கு நண்பர் தான், அறிமுகமானவர். நெய்வேலி எம்எல்ஏ. நெய்வேலி கொஞ்சம் டஃப் தொகுதி தான். என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு எதையும் சொல்ல மாட்டேன். டஃப் தொகுதி தான். என்ன சொல்றாருன்னா, இந்த குடிசை இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல எம்பிசி வன்னியர்களுக்கு இல்லை. ஸோ இந்த குடிசைய வீடா டேன் பண்ணக்கூடிய இலவச வீடு திட்டத்துல அதிகம் பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் இதை பண்றாரு. 17 லட்சம் பெண்களுக்கு உள்ள இலவச உதவித்தொகையில வன்னியர் பெண்களும் ஜாதி கடந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாப்புல. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில பிரச்சனை வராம ப்ரோ வன்னியர் ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜிலே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஸ்டாலின் முடிவெடுப்பார். ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கூட்டணி கணக்கு இன்னும் பலப்படுத்துற மாதிரி இருக்கா, இல்ல இந்த கூட்டணி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போலாம்? 3 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. அப்படியா? பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ், டிடிவி. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் தான். சோசியலி அது அவங்களுக்கு கரெக்டா வரும். ஒரு ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனுக்கு பிரேமலதா அம்மையார் வந்து வன்னியர் பெல்ட்டுக்குள்ள பெரிய ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரோ வெள்ளாள கவுண்டர் நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷனுக்கு பிரேமலதா அம்மையார் வந்து வெள்ளாள கவுண்டர் பெல்ட்ல பண்ணுவாங்க. நான் சொல்றதாங்க ரியல் பொலிட்டிக்ஸ். மற்றவன் வீவ்ஸுக்கும் அதுக்கும் என்னத்தான் பேசுவான். இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ், லீடர்கள் பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ். நான் லீடர்களோட பக்கத்துல இருந்து அரசியல் படிச்சு வந்தவன். ராமதாஸுக்கு முக்கால அரசியல் உணர்ந்த உங்களே அரசியல் ஆலோசனையில் ஒருவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு ராமதாஸ் என்னை கைப்பட எழுதி தந்திருக்கிறாரு. ஸோ பல அரசியல் ஸ்ட்ராட்டஜிகள்லையும் வியூகத்திலையும் செயல்பட்டு பிளேயரா இருந்தவன் ராஜ்யசபா எலெக்ஷன்ல இருந்து. ஸோ திமுக இதைத்தான் விரும்புவாங்க. ப்ரோ வெள்ளாள கவுண்டர் நான் வெள்ளாள கவுண்டர் கன்சல்டேஷன், ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் கன்சல்டேஷன். இதுக்கு பிரேமலதா அம்மையார் தான் அவங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி விருதுநகர்ல நல்ல ஒரு அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க, நல்ல ஓட்டு. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணிக்கு வேணுங்கிறது தான் ஸ்டாலினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி ஓபிஎஸ் வந்து ஒரு தொழில் தான் நின்னாரு. ஆனா எடப்பாடிக்கு 13 விழுக்காடு காலி ஆறதுக்கு ஓபிஎஸ் காரணம். ஸோ ஓபிஎஸ் அன்னைக்கு 45 விழுக்காடு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரா இருந்தார். ஸோ ஓபிஎஸ்க்கு ஒரு குட்டியல் இருக்குது. முக்குலத்தோரை தாண்டி ஓபிஎஸ்க்கு பறையர்கள் சிங்குந்தட்டெல்லாம் ஒரு குட்டியல் இருக்கு. ஓட்டா வந்துன்னு சொல்லல, அது பொய்யாயிரும். ஓட்டா வந்து நான் சொல்ல வரல, ஓட்டா வரல. அவரும் ஒரு தொகுதியில தான் நின்னாரு. பட் ஒரு குட்டியல் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு லீடர்னு எதிர்போட்டு இல்லை. ஸோ அப்போ அவரை அடுத்த ப்ரியாரிட்டி எடுப்பாரு. அடுத்து அவர் வரலன்னா டிடிவி எடுக்க பார்ப்பாரு. ஸோ இந்த 3 பேருக்கும் ஸ்டாலின் டாம்ஸ்ல இடம் உண்டு. ஸ்டாலின் அணியை பெருசாக்க விரும்புறாரு. எங்க 20 சீட்டு விஜய் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய பட்சத்துல ஒரு சீட்டு நான் தாரேன் சொன்னா ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ ஏன் ஸ்டாலின் போக மாட்டாங்க? ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அதுல வேற என் ஃப்ரெண்டு பொன்னியின் சொன்னாரு முஸ்லீம் லீக் 3 தோத்து போச்சுன்னாரு. ஆமா, 3 ஒரு இந்து பேக் கிளாஸ் இருந்து முஸ்லீம் கொடுத்த 3 சீட்டும் தோத்து போச்சு. ஆனா இவரு பாய்க்கு நம்ம நவாஸ்கனி அந்த கொரியர் ஓனர், எஸ்டி கொரியர் ஓனர் நவாஸ்கனி நல்ல நண்பர் தான். அவருக்கு வந்து ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன்ல அவர் வந்து ஜெயித்துட்டாரு. இவர் ஓபிஎஸ் ஜெயித்தா அவரு ஓபிசி கம்யூனிட்டியோட எம்பவர்மெண்ட் வரணும்னு மற்ற ஓபிசி கம்யூனிட்டிஸ் அவரை போட்டு இது பண்ணிட்டாங்க. என்றாலும் 3 முஸ்லீமும் தோத்ததை பொன்வில்சன் ஒரு பேட்டியில் சுட்டி காட்டினாரு. சகோதரர் பொன்வில்சன் சொன்னது கரெக்ட். அப்ப ஸ்டாலின் அதையும் யோசிப்பாரு. ஸோ ஸ்டாலின் எல்லா இதையும் பார்த்து தன்னோட முடிவுகளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்கோ அலையன்ஸை கன்டினியூ பண்ணுவாரு. கூடுதலா இந்த 3 பேருக்கும் ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாரு.
கிருஷ்ணசாமி அல்லது ஜான் பாண்டியனுக்கு கூட அங்க வாய்ப்பு வரலாம். ஸ்டாலினுக்கு கிரவுண்ட் லெவல்ல எப்படிங்க சார் இருக்கு? இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது அதிகமா இருக்கா? ஆன்டி இன்கம்பன்சி வன்னியர்கள் மத்தியில இருக்குது. அப்படியா? இருக்கு. வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக தான் இருக்காங்க. நாடார்கள் ஸ்டாலினை பாராட்டுறாங்க. ஒரு தமிழறி மணியை, இந்த மாதிரி வன்மத்திலேயே கடந்த காலத்தின் கைதிகளா இருக்கக்கூடிய தமிழறி மணியை போன்றவங்க வந்து எதிராக இருக்காங்க. நம்மள நாடார் தானே, நம்மளை விட நாடாருக்கு மேல எவன் இருக்கான்? ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரை வச்சு கந்து வெட்டிக்கார ஆட்சின்னு ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது சொன்ன நாடார் யாரு? எங்க டீம் தானே, என் முகம், என் டீம், கைகால், என் தம்பி கண்ணன், RSS கண்ணன், மறைஞ்ச கோசல் ராம், இவங்க தானே. சரத்குமார் ஜெயலலிதா போகும்போது நாடார் உணர்வுக்கு எதிராக போறாரு. வெங்கடேச பண்ணார் என்கவுண்டருக்கு 2006 பாடம் படிச்சு கொடுப்பேன்னு தானே சொன்னோம். அதனால தானே ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லி 16 ஜெயித்தாங்க. நாங்க தானே நாடார்கள் வாக்கு வங்கிய போக்க நிர்ணயிச்சோம். ஏன் வைகுண்டராஜன் அண்ணாச்சி தொழிலதிபர், வெற்றிவேல் மினரல்ஸ் அதிபர், 2006 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் ஆபீஸ்ல வரும்போது நான் என் நண்பர்கள் எல்லாரும் இருக்கும்போது வந்து வெளிப்படையா சொன்னாரு, அண்ணே சரத்குமார், சிவந்தியாதித்தன் என்னெல்லாம் தோற்கடிச்சுட்டீங்களே, உங்க கருத்து தானே நாடார்கிட்ட செல்லுபடியாச்சுன்னு சொல்லி இன்னைக்கும் சொல்லுவார். நேர்மையான ஆளு, அதை சொல்லக்கூடிய தன்மை தான். நான் சொன்னேன், இல்லைன்னே, நாடார்கள் உணர்வை நான் மக்கள் மத்தியில பிரதிபலிச்சேன். வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டருக்கு 2004 கலைஞர் சகோதரி ராதிகா செல்வின் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கன்னு 39 மக்களை தொகையில் உள்ள நாடார் ஒட்டை ஆளுநர் ஜெயலலிதாவை பூஜ்யமாக்கினாரு. 2006 அந்த இஷ்யூவை சொல்லி நாம அதுக்கு பதில் கொடுங்க, ஜெயலலிதா பதிலடிங்கிறது இதுதான். சரத்குமார் வந்து நாடார் உணர்வுக்கு எதிராக போனார். அப்ப நாம் அது எடுபடாதுன்னோம். இவர் தபசின்னு ஒரு கோனார் தம்பி, தபசி கோனார் பேர எங்க ஊர் பக்கத்துல உள்ளவர் தான். பாருப்பா, சரத்குமாரை பார்த்ததும் கூட்டம் கலைதான்னு கேட்டேன். ஆமா, பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சிட்டேன்னு. அப்ப ஏன் ஜெயலலிதா கூட சேர்ந்தாருன்னு நாடார் நினைக்கிறான்னு வள்ளியூர்ல இருந்து சொல்லும்போது சொன்னோம். அப்ப சரத்குமார் நம்ம எதிர்க்கல, நம்ம ஜாதியில ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ. ஒரு முடிவு சரியில்லை, நாடார் உணவுக்கு எதிராக சரத்குமார் ஜெயலலிதா ஆதரிக்கிறாருன்னு. என்ன நாடார் பல்ட்டுக்குள்ள தோக்கடிச்சும் ஜெயலலிதாவை வீழ்த்தணும். அதனால இவனை வந்து எதிர்த்து அடிப்பானுங்க, மற்ற ஜாதியும் திருப்புவானுங்க, தேவேந்திர குல வேளாளரை திருப்புவானுங்க, வெள்ளாளரை திருப்புவானுங்க, கோனாரை திருப்புவானுங்க, மற்ற எல்லாம் நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ், வெள்ளாள கவுண்டர் முக்குலத்துறை வச்சு பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ், மற்ற எல்லாம் அடிமையா இருப்பான். இவன் எதிர்த்து அடிக்கிறான், என்ன செய்யணும்னு சொன்னோன்னு அவன் இவன் எதிர்த்து அடிக்கிறான்னு சொல்லும் போது சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு நாடாருக்கு மௌனம் தூக்கி சூட்டிக்கிட்டு இது சூட்டலைன்னா காலி பண்ணிடுவான்னு ஜெயலலிதாவே நாடார்கிட்ட ஈல்டாகி ஏன் சரண்டர் ஆகிங்கிற வார்த்தையை கூட சொல்லிக்குவோம். உயிரோடு இருக்கும் போதானே அந்த 2 அடியை கொடுத்தோம் நம்ம. இவனை அடிப்பானுன்னு ஜெயலலிதா இது பண்ணாங்க. ஸோ நாடார் அரசியல் போக்க வேற யாரை விட நாங்க தான் முடிவு பண்ண முடியும். அது தினத்தின் சிவந்தியாயத்தனா இருந்தாலும் சரி, வெற்றிவேல் மினரல்ஸ் வைகுண்டராஜனா இருந்தாலும் சரி, சரத்குமாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த சமூகத்தின் உணர்வை நாங்க வெளிப்படுத்துறோம். இதை நேர்மையாளரான வைகுண்டராஜன் 2006 நீங்க தோற்கடிச்சிட்டீங்கன்னு எங்களைன்னு வெளிப்படையா சொன்னார். ஃபேக்ட். இப்ப கூட இன்னைக்கு மோடி கல்லுக்கு உணவுன்னு சொன்னதுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்து நாடார் அமைப்பு முத்துரமேஷ் நாடார் மற்ற நாடாரெல்லாம் போஸ்டர் போட்டிருக்காங்க. காரணம் மோடி செய்தாரு, செய்தது காரணம் அண்ணாமலை, செய்தது காரணம் நம்ம கருத்துருவாக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ள அவங்க இதை பண்றாங்க. ஸோ நாடார்கள் மத்தியில பழைய எதிர்ப்பு, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு இன்னைக்கு இல்லை. ஸ்டாலின் நாடார்கள் உணர்வை மதிக்கிறாரு. மோடிக்கு வாக்களிச்ச இந்து நாடார்களை தன் பக்கம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. முதல் அரசியல் சட்ட திருத்தம் காமராஜ் தான் காரணம்ங்கிறத வெளிப்படையா சொல்றாரு. காமராஜுக்கு அதிகாரம் தான் அதை நிலைநாட்டுச்சு. எங்க 69% வீரமணி அங்க நிலைநாட்டினாரு. இன்னைக்கு யாதவ இளைஞர்களும் குருமி இளைஞர்களும் யூபி பீகார்ல ஸ்டாலினை கொண்டாடுறான். MBBS MDல 27% இடஒதுக்கீடு கிடைச்சது. ஸ்டாலின் 22 MP இருந்தனாலதாங்க. அப்போ முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மட்டும் தந்தை பெரியாரால எப்படி நடக்கும்? பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார். காமராஜுக்கு அதிகாரம் தான் அதை பண்ணி கொடுத்தது. அதை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்றாரு. சோ அவன் ஸ்டாலின் சொல்றது முக்குலத்துறை வளர்ச்சிக்கு காமராஜ் தான் காரணம், வன்னியர் வளர்ச்சி காமராஜ் தான் காரணம், 64க்கு பிறகு நாடார் வளர்ச்சி காமராஜ் தான் காரணம். காமராஜ் முதல்வர் ஆனதே நாடாருக்கு பெரிய சோசியல் எலிவேஷன் பெருசா வந்தது, அதுவே நாடாருக்கு பெரிய தம்பு. அது மாதிரி வெள்ளாள கவுண்டர் வளர்ச்சிக்கு 74க்கு பிறகு காமராஜ் தான் காரணம்னு காமராஜுக்கு ஒரு பெரிய மதிப்பை சொல்லுவான்ல, பெரியார் போட்ட பிச்சம்பான்ல, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை முக்குலத்தோருக்கும் வன்னியருக்கும் பண்ணி கொடுத்தது காமராஜ். இவரு தம்பி முக்தார், அந்த முக்தார் தம்பி கூட சொல்றேன், உங்க முஸ்லீமுக்கே காமராஜ் போட்ட அந்த அதிகாரத்துலதான் அது கிடைச்சது. பிச்சைங்கிற வார்த்தை சொல்றேன், அது நியாயமற்ற செயல்.
காமராஜ் வந்து அதை செய்து கொடுக்கலன்னா காங்கிரஸ் காலி ஆயிருன்னு தான் அவர் அதை செய்து கொடுத்தாரு. அப்ப ஸ்டாலின் மூலவர்னு சொல்லும் போது அது இருக்குது இல்ல. அப்ப அந்த இடத்துல உள்ள ரியல் பொலிட்டிக்ஸ் வந்துருது இல்ல. வீரமணியால 69 வரல, ஜெயலலிதாவால தான் வந்து. மருத்துவக் கல்லூரியில உயர் படிப்புல 27 ஸ்டாலினால தான் வந்து, வீரமணியால வரல. அப்ப இது காமராஜால தான் வந்துங்கிறத ஸ்டாலின் நிரூபித்தார்ல. அப்போ நாடார்கள் ஸ்டாலினை கலைஞரை ஏற்ற மாதிரி எதிர்க்க வேண்டியது இல்லை. தேவேந்திர குல வேளாளர் இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள அரசு விழாவை கொண்டாடுறார். சோ ஸ்டாலினுக்கு பெரிய எதிர்ப்பு ஒன்றும் இல்லைங்க. அது பஸ் பயணம், விடுபட்டோருக்கு 15 லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை, லேப்டாப் எல்லாமே ஸ்டாலினுக்கு வந்து ப்ரோ இன்கம்பன்சியும் அதிகம் இருக்குங்க. வன்னியர்கிட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அது உண்மை. ஸ்டாலினுடைய வெற்றியை விஜய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்றாங்க. கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறது விஜய் ஸ்டாலினை எதிர்த்து ஸ்டாலின் எதிர்ப்போட்டை தான் பிரிப்பாரு. ஒரு வேளையில அவர் ரசிகர்களுக்கு பிரச்சாரத்தையும் எடப்பாடி கொடுத்தா ஒரு 1% ஓட்டு எடப்பாடிக்கு கூடலாம். அந்த 1% ஓட்டுக்காக தான் ஸ்டாலினை விஜய் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படியா? பலன் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? அதுல திருநாக்கரசு கரெக்டா பேசுறாரு, பிரேமலதா அம்மையார் விவரமா பேசுறாங்க, ஜான் பாண்டியன் விவரமா பேசுறாங்க. பாஜகவில் உள்ள தமிழிசை நயினார் எல்லாம் என்னத்தை சொல்ல, அவங்கள விடுங்க. நம்ம சகோதரர்கள் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்க்கணும் நாளைக்கு. ஒரு கேள்வி சார், எப்படி சார் களம் ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்கா? என்ன வேவ்ல போகுது 2020? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் எடுப்பாரு. இன்னமுமா? தாராளமா எடுப்பாரு. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். பட் 1 to 1 ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். எடப்பாடி நான் சொல்றதை கேட்டா ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். அதர்வைஸ் எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. 2 ஜாதி ஆதிக்கத்துக்கா மட்டும் ஓட்டு போட இருக்கிறான், வேற வேலை இல்லையா? அருந்ததியர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், செங்குந்தர், உடையாறு, இவங்களுக்கெல்லாம் எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுல என்னையா லாபம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. 2 ஜாதிக்கு தான் லாபம். இஷ்டம் போல வேண்டாம், அதை ஏற்கனவே பேசி முடிச்சுட்டேன். சமூகநீதி சூறாடக்கூடிய 2 ஜாதிக்கு மட்டுமே லாபம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வச்சு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின், அனைத்து ஜாதிக்கு பொதுவான ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பேச முடியும். நன்றி சார்.